வணக்கம். இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு பிராய்லர் கோழிலேயே நாட்டுக்கோழி டேஸ்ட் அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். மழை காலத்தில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி முழுக்க நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறோம். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதில் 3/4 பங்களவுக்காவது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும். இப்போ 1/2 கிலோ சிக்கன் அப்படின்னா வந்துட்டு 1/2 கிலோ வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா தேங்காய், வெங்காயத்தில் 1/4 கப் அளவு 1/4 பங்களவு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கின பின்னாடி வீட்லேயே அரைச்ச கறி மசால் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மஞ்சள் தூள் ஆல்ரெடி இருக்குது, ஸோ தனியாக நான் மஞ்சள் தூள் போடலை. அதுவும் பச்சை வாசம் போன முன்னாடி ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க, அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய், அதில் வாசனை பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, பட்டை 1 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கருகிராமல். அது கூடயே மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தண்ணி குழம்புக்கு தக்காளி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கூடவே இஞ்சி சின்ன துண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்தளவு வதங்கி வந்ததும் நம்ம அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில்லையே நம்ம வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டு வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆயில்லையே வெந்துடும். இப்போது தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா, கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா, நான் சக்தி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது எக்ஸ்ட்ராவாக நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் தேங்காய் ஆற வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடையே நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது தண்ணி குழம்புங்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சோம்னா தான் அந்த தண்ணி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க.
நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். சிக்கனையும் எடுத்து ஒரு பீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பும் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி தண்ணி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.